இது சாதாரண நோயின் மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதே பெரும்பாலான நோய்களுக்கும் இதுவும் ஒரு காரணங்க. சில பேர் சார் எனக்கு பிபி இருக்குமான்னு டவுட்டாக இருக்குது சார்பாங்க. பிபி செக் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா படபடப்பாகி பிபி ரைஸ் ஆகுதுங்க. கிட்னியோட செயல்பாடு சிலருக்கு பற்றாக்குறையாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் அது உணர்வு பூர்வமாக நமக்கு பயத்தை வெளிப்படுத்துங்க. பெயிண்டிங் ஆகிட்டாங்க, மயக்கம் போட்டாங்கன்னா கூட இந்த இடத்த அழுத்தி பிடிச்சிங்கன்னா அந்த மயக்கத்திலேருந்து வெளியே வந்துடுவாங்க. வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது சாதாரண நோயின் மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதே பெரும்பாலான நோய்களுக்கும் இதுவும் ஒரு காரணங்க. அதாவது ஆன்சைட்டி, பயம், அதே மாதிரி டிப்ரெஷன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் பயம். அதனால் ஒரு படபடப்புங்க. ஒரு மாதிரி படபடுத்து வேர்த்து போய் ஒரு பயந்துக்கிறாங்க. ஸோ அந்த பயத்தில் இப்போ பார்த்திங்கன்னா சில பேர் சார் எனக்கு பிபி இருக்குமான்னு டவுட்டாக இருக்குது சார்பாங்க. பிபி செக் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா படபடப்பாகி பிபி ரைஸ் ஆகுதுங்க. அந்த பிபி கட்டி பார்க்குறதே அவங்களுக்கு ஒரு பயம். ஏதாவது பெருசாக சொல்லிடுவாங்களோ. அந்த பயங்கர ஒரு சாதாரண விஷயமே சிலருக்கு பெரிய நோயாக அது இருக்குங்க. எல்லாத்துக்கும் பயம். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா சமயத்தில் வெளியவே வராமல் இருந்தவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி வெளியில் வந்த நோய் அதிகமாக பரவிடும். அது மாதிரி கொரோனா அந்த தாக்கம் முடிஞ்சு கூடவே சில பேர் பார்த்திங்கன்னா பாதிப்புனால அதுலேருந்து வெளியே வராமல் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பயங்கிற ஒரு நோயே பெரும்பாலான நோய்களுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்குங்க. புரியுங்களா? அது மாதிரி அந்த பயத்தை போக்கணும். இப்போ பயத்துக்காக நம்ம பார்த்திங்கன்னா சிம்பிளாக நம்ம ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குது. இப்போ பயத்துக்கும் கிட்னிக்கும் சம்மந்தம் இருக்குங்க. இப்போ பயம் அப்படிங்கிறது கிட்னியோட பாதிப்பு இருந்தாலும், கிட்னியோட செயல்பாடு சிலருக்கு பற்றாக்குறையாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் அது உணர்வு பூர்வமாக நமக்கு பயத்தை வெளிப்படுத்துங்க. ஸோ இப்போ அந்த பயம் அதிகமாகும் போது பார்த்திங்கன்னா கைகளில் ஜில்லுன்னு ஆயிரும். சிலர் மயக்கம் கூட வரும். சிலருக்கு ஒரு மாதிரி படபடப்பாயிடுறாங்க. பிபி செக் பண்ணால் ரைஸ் ஆகும். பிபி டென்ஷன் ஹெட்டேக்குன்னு சொல்லுவோம். டென்ஷன் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு சிம்பிளாக அந்த பயத்தை போக்கணும். அந்த சடன் ப்ரெஷர் வர்றதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு புள்ளி ஜஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஷர் பண்ணாலே போதுங்க. அதாவது இந்த அதிகமான படபடப்பை போக்கக்கூடிய புள்ளி இந்த இடம். இந்த இடத்த நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹார்ட்டை நோக்கி கை இப்படி வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு பல்ஸ் ரேட் அதிகமாக இருக்குங்கிறவங்க, படபடப்பாக இருக்கிறவங்க உடனே அந்த இது கண்ட்ரோல் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது பயம் இருக்குது, அதனால் ஒரு மயக்கம் வருது. அந்த பயத்தை போக்கணுன்னா கிட்னியோட புள்ளியை இயக்கணுங்க. கிட்னியோட முதல் புள்ளி அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னா நமக்கு உள்ளங்கால் பகுதியில் ஒரு புள்ளியாக இருக்குதுங்க. அது எப்படி இயக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேனாவோ இல்லை மாதிரி ஒரு ப்ரோஃப்னு சொல்லுவோம். இது மாதிரி இல்லை வீட்டில் பென்சில் இருந்தால் கூட போதும். நீங்கள் நைட் படுக்க போகும்போதோ எப்போ அந்த மாதிரி இருக்கோ அப்போ கூட நீங்கள் உடனே என்ன பண்ணலான்னா இந்த காலில் அந்த பாயிண்ட்டு காலில் பார்த்திங்கன்னா உள்ளங்காலில் பார்த்திங்கன்னா மேடான பகுதி இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கிட்னியோட முதல் புள்ளின்னு சொல்லுவோம். இந்த புள்ளி நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ப்ரோஃப் வச்சு கூட நம்ம வேகமாக அழுத்தலாம். இந்த மாதிரி அழுத்தும் போது உங்களுக்கு அந்த பய உணர்வு கிட்னினால் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக சரியாக போயிருங்க. இந்த ஒரு புள்ளி இயக்கும்போதே மயக்கம் கூட இதை கண்ட்ரோல் பண்ணுங்க. அந்த படபடப்புனால மயக்கம் வந்துருச்சு, பெயிண்டிங் ஆகிட்டாங்க, மயக்கம் போட்டாங்கன்னா கூட இந்த இடத்த அழுத்தி பிடிச்சிங்கன்னா அந்த மயக்கத்துலேருந்து வெளியே வந்துடுவாங்க. அந்த படபடப்பு, பயம் இது எல்லாமே சரியாயிருங்க. இது டெய்லி நம்ம என்னென்னா நைட் படுக்கும்போது ஒரு கருப்பு கலர் இந்த இடத்துல வச்சுக்கிட்டு வந்தால் கூட போதுங்க. அழுத்தணுன்னு கூட பாயிண்ட் இது. டெய்லியும் பயம் இருக்கிறவங்க இந்த இடத்துல ஒரு கருப்பு கலர் புள்ளி வச்சுக்கிட்டு வாங்க. அதே உங்களுக்கு அந்த பயத்தை சரி பண்ணும். ஸோ அந்த பயம் சார்ந்த விஷயங்கள், அதனால் ஏற்படக்கூடிய படபடப்பு, டென்ஷன், மயக்க நிலை, இது ரெண்டும் இப்போ நீங்கள் அந்த காலில் உள்ள புள்ளியும் இந்த புள்ளியும் நீங்கள் இயக்கிட்டு வாங்க. ஓகேங்களா? இந்த ரெண்டு புள்ளியை நீங்கள் இயக்கும்போது உங்களுக்கு அந்த டென்ஷன், படபடப்பு, மயக்கம், பயம் இது எல்லாத்தையுமே போக்க முடியுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுலேருந்து நீங்கள் சீக்கிரம் நீங்கள் அந்த பயத்துலேருந்து வெளியே வந்துடலாம். இது மாதிரி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு கேளுங்க.
இது சார்ந்த பயிற்சி வகுப்புகளும் நாங்கள் ஜனவரி மாதம் 2026 நாங்கள் சென்னை, திருச்சி, மதுரை, பாளையங்கோட்டை போன்ற ஊர்களிலையும் ஆன்லைன் பயிற்சி வகுப்பு நடத்துகிறோம். ஸோ தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.